காலமே நீ எழுந்து கடவுளை துதி. காலமே நீ எழுந்து கடவுளை துதி. நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் நாங்கள் இந்த நேரலின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து அப்படி இந்த செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் தேவனுடைய நாமத்தை நாம் ஒரு மனதோடு துதிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் அந்த தேவ மகிமையோடு அந்த தேவ பிரசன்னத்தோடு இணைந்து அவருடைய கிருபையை எண்ணி அவருடைய இரக்கத்தை எண்ணி அவருடைய தயவை நாம் நினைவு கூர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் அந்த தேவனை ஆராதிப்போமா? அப்படியே எல்லாரும் அப்படியே வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி, தகப்பனே ராஜனே உமக்கு நன்றி ராஜா. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் எங்கள் குடும்பத்தில் கர்த்தர் இடைபடுவீராக. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்படியாக உள்ளத்தின் ஆழத்தில் அந்த தேவனை நோக்கி அப்படியே நாம் ஆராதிக்கலாமா? ஒரு சில நேரம் வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்திர பலிகளை இட்டு, உமக்கு நன்றி ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் எழுந்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதிப்பேனா ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். சொல்லுவோமா? ஆராதிப்பேனா ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. வல்லவரே நான் ஆராதிப்பே, வல்லவரே நான் ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேன். சொல்லுவோம், ஆண்டவர் இயேசுவை, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பேனா ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை, ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேனா ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை, ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேனா ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் உண்மையே ஆராதிப்போம் தகப்பனே. உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மீட்கும் பொருளாக வந்தவரே, உண்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில கூட கர்த்தாவே, உம்முடைய மகிமையினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டுகிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் துன்பத்தில் எங்களை தாங்குகிற துணையாளரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் கண்ணீரை நீக்கி எங்கள் காயங்களை எல்லாம் ஆற்றுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விசேஷமாய் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவீராகப்பா. ஊற்றப்பட வேண்டுமே ஆண்டவர் இந்த காலை வேளையில. ஹல்லேலூயா, உம்மையே உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கே அல்லேலூயா. ராஜனுக்கே சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுக்கே அல்லேலூயா. ராஜனுக்கே தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆமாண்டவரே, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. கடைசியாக இணைந்து பாடுவோம். துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கு மனவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கு மனவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி அணிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். உமக்கே ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. அல்லேலூயா,
அல்லேலுயா ஆராதனை உமக்கே. ஆம் ஆண்டவரே, சகல துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியில் இடைபடுவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை நேரம் எழும்பி தேவனை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் அவரிடத்திலிருந்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருப்பதும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் தந்திருக்கிற மகா பெரிய கிருபை. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பல நேரங்களில் பல நெருக்கங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். 2 தீமோத்தேயு 3:12 நீங்கள் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60:2 பாருங்கள். அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கும், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இப்படி நெருக்கங்கள் பாடுகள் நிறைந்த இந்த உலக வாழ்விலே நாம் தெய்வீக வெளிச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு பெரிய ஆயுதம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், இந்த துதியின் ஆயுதம். ஆம் அருமையான தேவச்சனமே, யாத்திரையாகமும் 15:11 பாருங்கள். அதில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் துதிகளிலே பயப்படத்தக்க தெய்வம். நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி துதிக்கும் பொழுது பரலோகத்தின் மகிமை விட்டு பூலோகத்தில் நம் மத்தியில் இறங்கி வந்து அப்படியே நமக்கு விடுதலையை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். சேராபீன்கள் கேராபீன்கள் 24 மூப்பர்கள் பரலோகத்தில் தேவனை எப்போதும் துதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் காலையில் தேவனை துதிப்பதற்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கோம். துதி என்பது ஆண்டவருக்கு பிரியமாய் துதிக்கிறது, ஆண்டவருக்கு உகந்த பலியாகும். அதான் சங்கீதம் 22:3 சொல்லுது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீரே பரிசுத்தராம். பிரியமானவர்களே, பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்தப்படுத்தப்பட்ட வாழ்வோடு பரிசுத்தமாய் நீங்கள் துதிக்கும் பொழுதுதான் அந்த துதியிலிருந்து ஒரு முழுமையான ஒரு பலனை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்பதனை நீங்கள் மறந்து போகாது. ஏதோ வீண் வாயினால் அலப்பி கொண்டு இருக்கிறதுனால எங்களுக்கு நன்மை உண்டாகும் என்பதனை தள்ளிவிட்டு துதிகளை பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்த துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுற தேவனை பரிசுத்தத்தோடு துதிப்பது ஆண்டவருக்கு பிரியமானது என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. இன்னும் நீங்கள் பாருங்கள், ஏசாயா 43:21 பாருங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று தான் நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய துதியை சொல்லி வருவதற்கு தான் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதான் 23வது வசனம் சொல்லுது, உன் ஆடுகளை தகன பலியாக எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளினாலே என்னை கனம் பண்ணவும் இல்லை என்று சொல்லி. இப்பொழுது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆடு மாடுகளை பலி செய்தார்கள், பலியிட்டார்கள். இப்பொழுது உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியிட்டு தேவனை மகிமைப்படுத்துவது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எந்த நோக்கத்தோடு நாம் துதிக்கிறோமோ அந்த நோக்கத்தை கண்முன்னால் நிறுத்தி அதற்கு ஏற்ற இணை வசனங்களை அல்லது அதுக்கேற்ற தேவனுடைய நாமங்களை சொல்லி துதிக்கிறது உங்களுக்கும் எனக்கும் அது உடனடியாக அற்புதத்தை கொண்டு வருகிற ஒரு நல்ல செயலாகும். 2 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 15 மற்றும் 20 வசனத்தை பாருங்கள். அங்கே 3 ராஜாக்கள் வனாந்தரத்தில் எதிரிகளை மேற்கொள்வதற்காக கடந்து போகும் பொழுது அவர்களுக்கு பல நெருக்கங்கள் வருகிறது. உடனே தீர்க்கனிடத்தில் ஆலோசனை கேட்பதற்காக அவர்கள் ஏகோபித்து சென்று எலிசா தீர்க்கனிடத்தில் போய் அந்த தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஏகோபித்து சுரமண்டல வாத்தியக்காரனை கொண்டு வாசித்து ஏகோபித்து துதித்தார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே தேவனுடைய கரம் அங்கே இறங்கி தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 20வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அதிகாலையில் எழும்பி அவர்கள் துதிக்கும் பொழுது ஏதோ வனாந்தரம் தண்ணீரால் நிரம்பிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்ப்பீங்களா, அந்த 2 நாளாகாமல் 20:22
யோசபாத் அரசன் துதிகளை எதிரிகளை கண்டு பயந்து துதிப்பதற்கு ஆட்களை ஏற்படுத்தும் பொழுது அந்த எதிரிகளை ஃபோகஸ் பண்ணி, அதாவது என்ன நெருக்கத்தோடு நாம் வந்திருக்கிறோமோ அந்த நெருக்கத்தை நீங்கள் அப்படியே ஃபோகஸ் பண்ணி, அதாவது ஒருமனப்படுத்தி அப்படி அவர்கள் துதிக்கிறார்கள், எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் பல நெருக்கத்தோடு போராட்டத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன நெருக்கங்கள் இருக்கிறதோ, என்ன போராட்டங்கள் நமக்கு இருக்கோ அதற்கு ஏற்ற இணையான தேவனுடைய நாமங்களை சொல்லி நீங்கள் துதிக்க 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 அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் உங்களுடைய வாழ்வில் வேகமாய் நடந்து கொண்டே இருக்கும். அது ஆண்டவர் அந்த துதிகளுக்குள்ளால் இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். தேவனை அறிந்த நீங்கள் தேவனை துதிக்காமலும் சோத்தறியாமல் இருந்தால் உங்களுடைய இருதயம் இருளடையும் என்று சொல்லி ரோமர் நிருபம் 1:21 சொல்லுது. அது பாவத்தை தூண்டுவதற்கு அது ஏதுவாகிவிடும் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனாலே எந்த நெருக்கத்தோடு எந்த போராட்டத்தோடு நாம் இருந்தாலும் நமக்கு போராட்டம் மாறுவதற்கு தேவையான அந்த வார்த்தைகளை வாயிலை கொண்டு வாயை நிரப்பி நாம் துதிப்பது ஆண்டவருக்கு பிரியமானது. அதனாலே உடனடியாக நாம் அற்புதத்தை கண்டுகொள்ள முடியும். அதுதான் யோபுவின் புத்தகம் 23:4 கூட அது அப்படி தான் சொல்லுகிறது. அந்த என் வாயை அந்த வார்த்தைகள் நான் நிரப்புவேன் என்று சொல்லி, அப்படியே உன் வாயை விரிவாய் திறந்து அதை நிரப்புவார், அதை நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்போது என்னோடு சேர்ந்து இந்த அதிகாலை நேரம் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி நம்முடைய நெருக்கத்தை இருந்து விசாலத்தை வைப்பதற்கு ஆண்டவர் பெரிய அற்புதத்தை இந்த காலையில் செய்வதற்கு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. என் தெய்வமே, நீ துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிப்பதும் உம்மை ஆராதிப்பதும் உம்மை மகிமைப்படுத்துவதும் எங்கள் வாழ்வில் நீர் தந்திருக்கிற மகா பெரிய சிலாக்கியமும் பாக்கியமாக ஆண்டவரே. இருள் பூமியை மூடிக்கொண்டிருக்கும், காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் உதிக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் யார் யார் எங்களோடு இணைந்து இருந்து கொண்டு தேவனை துதித்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் பாடுகள் வேதனைகளோடு இருக்கிறேன் என்று சொல்லி தேவாதி தேவனை துதிக்கிறார்களோ, தேவனை மகிமைப்படுத்துகிறார்களோ, இந்த இடத்துல இப்பொழுதே தேவன் வானங்களை கிழித்து இறங்கி ரூபாநாதாராதி ஷிகாராதிவோ இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இருளின் ஆதிக்கங்களும் இந்த அதிகாலை நேரத்தில் அகன்று போகும்படிக்கு கர்த்தருடைய மகத்துவம் வானத்தை கிழித்து இறங்கி ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பனே, எந்த காரியங்களை மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி வேதனையோடு இருந்து தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ, இப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கத்திலிருந்து இப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு விடுதலை கிடைக்கவில்லையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்கு இந்த அதிகாலை நேரத்தில் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க வந்த தேவன், கட்டப்பட்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலை கொடுக்க வந்த தெய்வம், உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை ரிபனோ ரோதபரா திஷிகாரபலா பரா ரபா ஓ ரோதி பாட்னோ ஷிகாரபா. பாவ கட்டுகளினால கட்டப்பட்டவர்கள் இப்பொழுது கட்ட அவிழ்க்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது வேகமாய் ஊற்றப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த மாம்ச கிரியைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால அழிக்கப்பட்டு போகும் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த அதிகாலை நேரத்தில் தேவ பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து துதிக்கிறோம். அதிகாலையில் தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிறவர்கள் எல்லா அதிகாரங்களையும் ஆண்டு கொள்ளக்கூடிய கிருபைகளை தருகிற தேவன். அப்படியே இந்த அதிகாலை நேரத்தில் தேவன் நடாத நாட்டை எல்லாம் வேரோடு பிடுங்கி எறிந்து சத்துருவை காலின் கீழே மிதிக்க வைக்கிற அந்த வல்லமையோடு இந்த அதிகாலை நேரத்தில் குடும்பத்தில் பாவ பழக்க வழக்கங்களில் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் இந்த நாளில் கட்டை அவிழ்த்து ரிபோ நோ ரோதீஷி கட் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவரே, கட்டப்பட்டவர்களை கட்ட அவிழ்க்கும்படியான கிருபைகளை செய்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம். கட்டப்பட்டவர்களை கட்டு அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னீர். டச் அப்படியே
ஆளில் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எரிச்சலோடு இறங்குற தெய்வம், சினத்தோடு இறங்குற தெய்வம், அக்கினியாய் இறங்குற தெய்வம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. அப்படியே எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த தீய ஆவியின் ஆண்டவரே வல்லமைகள், விழிசூனிய வல்லமைகள், மாந்திரிக வல்லமைகள், எந்தெந்த அந்நிய கிரியைகள் இருந்தாலும் நீர் பட்சிக்கிறவர். ரூபானா திரி ஷிகா ரபா 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 லபா ரஜா கனா கராதிஷா ஓனோ கோரோதிஷா, அந்த பட்சிக்கிற அக்கினியாய் இறங்கி வந்து ஒரு கூடாரத்தின் ஒவ்வொரு அறை அறை அறையாக தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அக்கினி பற்றி பிடித்து எந்த இடத்துல அப்படிப்பட்ட அந்நிய கிரிகள் இருக்கிறதோ நீரே சொன்னீரே, அக்கினியை போட நான் வந்திருக்கிறேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ரபாஜனா தூராஷிகா ரபா. அப்படியே நான் பார்க்கிறேன் உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா கிரியைகளும் எரிக்கப்பட்டு அந்தகார வல்லமைகள் அழிக்கப்பட்டு விசாசான ஓட்டம் பிடிக்கிறதை, சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு போய்விடும்படியான கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறதின் ஆவில உணர முடிகிறது. ரிபோனோ ரோதி ஷிகாரபா. யார் யார் நோய்களோடு நெருக்கங்களோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ அப்பனே, அந்த மக்களுக்காக கவனமாய் நான் செபிக்கிறப்பா. என்னுடைய காயம் கொடிதாய் இருக்கிறது, ஆனாலும் இது நான் சுமக்க வேண்டிய பாரமாய் இருக்கிறது என்று சொல்லி அப்படியே தங்களை திடப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமையினாலே, சுட்டெரிக்கிற வல்லமையினாலே எந்தெந்த நோய்கள் நெருக்கங்கள் இருக்கிறதோ நோய்களை தீர்க்கக்கூடிய ஔஷதமாய் உம்முடைய இரத்தத்தின் வல்லமை ஓ ரதி ஷிகாரபா அப்படியே ஊடுருவி பாயும்படியாய் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. பத்திரமாய் இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அதிகாலையில் ஆண்டவரை உம்மை துதித்து ஆராதிக்கிறோம். போக்கிலும் வரத்திலெல்லாம் உடைய கிருபையிட்டோம். எந்தெந்த குடும்பங்களில் பிரிவினையின் நடிச்சுவர் இருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தருடைய அக்கினி விழுந்து பிரிவினைகள் உடைக்கப்படும்படியாய் செய்கிறோம். என்னுடைய வார்த்தை அக்கினியாய் இருக்கிறது, அது கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஒரு எரிக்கிற வல்லமையாய், உருக்கிற வல்லமையாய் அப்படியே இறங்கி வந்து எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு பிரிவினையின் நடிச்சுவரை தகர்த்து சிலுவையில் வெற்றி சிறந்த என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஜெயமான வாழ்வதற்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்கிற தெய்வம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் தருகிற தேவனுக்கு சோத்திரம் என்று தேவனை துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்தும்படியான நல்ல வாழ்வை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து விடுகிறபடியா சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்டோம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவிய கர்த்தரை சோதரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவிய கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இன்னும் சதா காலங்களிலும் நீங்கள் உறுதியாய் வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை தெரியதேவும் அருள் புரிவாராக. ஆமென். ஆமென். ஆ ஆ ஆ